சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஸ்டாலின் தவிர்த்து எல்லா முதலமைச்சர்களும் வாங்கின கடன் 5 லட்சம் கோடி. எத்தனை வருஷத்தில்? இவர் 5 வருஷத்தில் 10 லட்சம் கோடி ஆக்கிட்டார். அப்படியே டபுள் ஆகிட்டார். இந்த 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் திமுக தயவால் எம்எல்ஏ ஆனவர். மனசாட்சி இருந்தால் அந்த 5 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணிவிட்டு மறுபடி போட்டியிடும். விஜயுடைய மனைவி இலங்கையை சேர்ந்தவர், இலங்கை தமிழர். இந்த காங்கிரஸ்காரங்க மேலே இலங்கை தமிழர்கள் செம கடுப்பில் இருக்கான். இன்னும் அதே கடுப்பில் இருக்காங்க. இலங்கை தமிழர்கள் இப்போது விஜய்க்கு ஏற்பு தெரிவிக்கலாம். எந்நேரமும் அவர் உயிருக்கு ஆபத்து. ஏங்க எல்லாம் ஒருத்தர் மேலே இருக்கான். மேலே யார் இருக்கா? மோடி இருக்கார், அமித்ஷா இருக்கார். அமித்ஷாவுடைய கைப்பாவை தான் ஆளுநர். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. அந்த மெயிலே சரியான மெயில் அல்ல. அப்போ ராகுல் காந்தி காங்கிரஸ் உறுப்பினர்களை தேவைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னார். சரி, திருமாவளவன் ஆதரவு தரேன்னாரு, அமமுக எம்எல்ஏ ஆதரவு தரேன்னாரு. ஆனால் அவங்க லெட்டர் கிடைக்கல. இந்த காங்கிரஸ் ஆதரவுங்கிற விஷயத்தை ஆரம்பத்திலேயே விஜய் செஞ்சுக்கலாம்ல. சரி, செங்கோட்டை எங்கே இருக்கார், அவராக சொல்லலாம்ல. ஏங்க நாம் ரொம்ப அபரிமிதமான நம்பிக்கையோடு இருக்கோம். புஷியானதுக்கு தான் பாவம் ஒன்றும் தெரியாது, ஆதவர்ஜினாவுக்கு தெரியாது. முதலமைச்சராக பதவி இருக்கிற சூழ்நிலையில் திரிஷா உள்ளே போயிருக்கு. 1 மணி நேரம் அவரோட தனியாக ஆலோசனை பண்ணியிருக்கார் விஜய். அந்த ஹோட்டலில் ஒரு 3 எம்எல்ஏ சேர்ந்து கும்தலக்கடி கும்மான்னு மது போதையில் டான்ஸ் ஆடுறாங்க. 2 நாள் முன்னாடி கூட ஒரு தாவேகா வேட்பாளரை பாலியல் வன்முறை அந்த குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். தாவேகா வேட்பாளர் இல்லை, வட்ட செயலாளர். அதாவது அது நடந்தது தேர்தல் நடந்துச்சு. ஓகே, 10 நாள் கழிச்சு முந்தா நாள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் பைல்வான் சார் இருக்காங்க. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ஓகே சார், எல்லாருமே எதிர்பார்த்திருந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. யாருமே எதிர்பார்க்காத வகையில் தாவேகா தலைவர் விஜய் 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காரு. இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. ஓகே, ஜோசியர் சொன்ன மாதிரி வாக்குப்பதிவு நாள் விஜய்க்கு அமோகமாக இருந்தது. அந்த ரிசல்ட்டு வெளியான நேரத்தில் அவருக்கு நேரம் சரியில்லை அப்படின்ட்டு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இடம் கூட வந்திருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக சிஎம்க்கு ஆயிருப்பார். ஆனால் இதெல்லாம் யோசிக்கலையா என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. நடந்ததை சொல்லிவிட்டு என்ன நடந்திருக்க வேண்டும்ங்கிறத நம்ம யோசிப்போம். நடந்திருக்குன்னா போய் முதல்ல மெயில் அனுப்பியிருக்காரு. அந்த மெயிலே சரியான மெயில் அல்ல. கவர்னருக்கு அனுப்பிய மெயிலில் எங்களை 33% மக்கள் ஆதரவு கிடச்சிட்டாங்க, அதனால் எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் அதெல்லாம் முடியாது, நீங்கள் உங்களுடைய எம்எல்ஏக்கள் எவ்வளவுங்கிறதே எனக்கு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன்ட்டார். அதுக்கப்புறம் கேரளாவிலேருந்து வந்தார் இப்போதைய ஆளுநர். வந்தால் விஜயை கூப்பிட்டாரு. விஜய் போனார். 118 எம்எல்ஏக்கள் எனக்கு ஆதரவு இருக்காங்க, பெயர் பட்டியலில் கொடுத்தார். அப்போ அவர் சொன்னார், 118 எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோர முடியாது, அதுக்கு இன்னும் 8 பேர் வேணும். இந்த 8 பேர் எப்படி நீங்கள் பெரும்பான்மை நியமிக்க போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். விஜய் திரும்பி வந்துட்டார். இப்போ மறுபடியும் போனார். அப்போ ராகுல் காந்தி காங்கிரஸ் உறுப்பினர்களை தேவைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னார். ஆனால் காங்கிரஸில் இருந்த உறுப்பினர் எவ்வளவு? 5 பேர் தான். மீதி சரி திருமாவளவன் ஆதரவு தரேன்னாரு, அமமுக
எம்எல்ஏ ஆதரவு திறந்தார். ஆனால் அவங்க லெட்டர் ஒன்றும் கிடைக்கல. 2வது இடம் போன பிறகு அவர் சொல்லிட்டார், மெஜாரிட்டியோடு வாங்க அப்படி என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இப்போது போன மச்சான் திரும்பி வந்தாங்க கதையா விஜய் தன்னுடைய எம்எல்ஏக்களுடன் ஆலோசித்து கொண்டிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த காங்கிரஸ் ஆதரவுங்கிற விஷயத்தை ஆரம்பத்திலேயே விஜய் செஞ்சுருக்கலாம்ல. ஆரம்பத்திலேயே கூட்டணி நான் அமைச்சு மந்திரி சபை அமைப்பேன், அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்லாம் சொன்னீங்க இல்லையா. காங்கிரஸ் மாணிக்கம் தாக்கூர், இன்னொரு எம்பி எல்லாருமே, ஜோதிமணி எம்பிலாம் திமுகவுக்கு அகைன்ஸ்டாக தான் இருந்தாங்க. அப்போது ராகுல் காந்தியை சந்தித்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் ஆதரவோடு இன்று எந்தவித சிக்கலும் இல்லாமல் ஆட்சி அமைத்திருக்கலாம். இந்த யோசனை விஜய்க்கு தோன்றவில்லையா? சரி, செங்கோட்டை எங்கே இருக்கார், அவராக சொல்லலாம்ல. ஏங்க, நாம் ரொம்ப அபரிமிதமான நம்பிக்கையோடு இருக்கோம். நமக்கு பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கு நாம் யாரையாவது கூட்டு சேர்த்துக்கிறது நல்லது அப்படி என்று செங்கோட்டையன், இப்போது வெற்றி பெற்றிருக்கிற பிரபாகர் எல்லோரும் ஏன் சொல்லலை? அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்தவர், அதிமுகவில் மந்திரியாக இருந்தவங்கலாம் சொல்லியிருக்கலாம்ல. புஷி ஆனதுக்கு தான் பாவம் ஒன்றும் தெரியாது, ஆதவர்ஜினாவுக்கு தெரியுது. அப்போ இவங்க சொல்லலையா, சொல்லி விஜய் கேட்கலையாங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ இன்னொரு சிக்கல் என்னென்னா, இந்த 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் திமுக தயவால் எம்எல்ஏ ஆனவர்கள். மனசாட்சி இருந்தால் அந்த 5 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணிவிட்டு மறுபடி போட்டியிடும். திமுக ஆதரவில் எம்எல்ஏ ஆகிவிட்டு நீ தேவேக்காவுக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும்னா மனசாட்சி இருக்கா? இதில் இன்னொரு பிரம்மாண்டமான சிக்கல் ஒன்று இருக்குது. விஜயுடைய மனைவி இலங்கையை சேர்ந்தவர், இலங்கை தமிழர். இந்த காங்கிரஸ்காரங்க மேலே இலங்கை தமிழர்கள் செம கடுப்பில் இருக்கான், இன்னும் அதே கடுப்பில் இருக்காங்க. ஏனென்றால் ராகுல் காந்தி தான், ராஜீவ் காந்தி தான் இந்திய இராணுவத்தை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி இலங்கை அரசுக்கு ஆதரவாக பல அட்டூழியங்களை செய்தவர்கள், அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் இலங்கை தமிழர்கள் இப்போது விஜய்க்கு ஏற்பு தெரிவிக்கலாம். எந்நேரமும் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கலாம். எதுக்கு இவ்வளவு வில்லங்கம் அப்படி என்று கேட்க தோன்றுகிறது. இதுக்கிடையில் எடப்பாடி பழனிசாமி வேறு அவருடைய எம்எல்ஏக்களில் ஒரு 15 பேர் புதுச்சேரியில் போய் ரெசார்ட்டில் இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி கட்சியிலிருந்து, அதிமுகவிலேருந்து ஒரு 15 எம்எல்ஏக்கள் நாங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு திடீர் முடிவு எடுத்திருக்காங்க. இந்த அரசியல்வாதிகளை நம்பி ஓட்டு போடுற ஜனங்க நாம தான் முட்டாள்கள். எந்த அரசியல்வாதியானாலும் எந்த சூழ்நிலையிலையும் கட்சி மாறி, கொள்கைக்கு விரோதமாக மாறி பதவியில் இருக்கிறது தான் ஆசைப்படுறான். உண்டா இல்லையா? ஓகே சார், இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி பண்ண போறாங்க. இது 5 வருஷம் ஆட்சியில 2.5 வருஷம் இவங்க 2.5 வருஷம் இன்னொருத்தவங்கன்னு ஆட்சி பண்ண போறாங்கன்னு ஒரு ரூமர் வந்திருக்கே சார். அப்படி ஆட்சி அமைஞ்சா எப்படி இருக்கும்? இல்லை, இது வதந்தி. வதந்தி. ஏன்னா நிச்சயமாக திமுக எந்த சூழ்நிலையிலும் அதிமுகவோடு இணையாது, அதிமுகவும் திமுகவோட சேர்ந்து இணையாது. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஏமாற்றிக்கலாம், ஏமாறுவான் அப்படிங்கிறதுக்கான திட்டம். இப்போ ஒரு வேளை எடப்பாடிக்கு திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தால் அந்த ஆதரவு எத்தனை நாள் நீடிக்கும்? 1 வருஷமா, 6 மாதமா? எதுக்கு இந்த அற்ப ஆசை? எடப்பாடிக்கு இந்த ஆசை வரலாமா? நான் ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆரோடு பணியாற்றியவனுங்கிற முறையில் சொல்கிறேன். அப்படி ஒரு பதவி வேணாம்யா. மக்கள்கிட்ட இன்னும் மேலும் அதிக ஆதரவை சம்பாதிச்சு முதலமைச்சர் அவருக்கு வழி பாருங்க. இப்படி உங்களுடைய நேர் எதிரி திமுகவுடைய வெளி ஆதரவை பெற்று நீங்கள் முதலமைச்சர் ஆகிடுமா? அப்படி ஆக மாட்டார்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆக மாட்டார்.
ஓகே சார். இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்லலாம் வந்து இது மாரி மெஜாரிட்டி வந்து ஒரு கட்சி எடுக்கலன்னா, அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு டைம் குடுப்பாங்க இல்லையா? அதுக்குள்ள வந்து அவங்க மெஜாரிட்டிய வந்து காட்டணும். ஆனா இந்த முறை வந்து பதவி பிரமாணம்க்கு இவ்ளோ நேரம் இழுக்கறதுக்கான காரணம் என்னன்னு நெனைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு பதவி பிரமாணம்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஆனா அது இன்னைக்கு நடக்கலையே! விஜய்க்கு பதவி பிரமாணம் அல்ல, முதல்வருக்கான பதவி பிரமாணம். எம்எல்ஏக்கான பதவி பிரமாணம் தற்காலிக சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். அது நடக்கும். மொத்தத்தில் இது ஆளுநருடைய அதிகாரம். ஓகே. ஆளுநர் நினச்சா விஜயை முதல்வர் ஆக்கலாம். ஒரு 10 நாளோ 1 மாதம் டைம் கொடுத்து நீங்கள் வந்து சட்டசபையில் நிறுவீங்க பெரும்பான்மைன்னு சொல்லலாம். அதுவும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். நீ பெரும்பான்மையை கொண்டா நான் முதலமைச்சர் ஆக்குறேன் என்று சொல்லுவதற்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஓகே சார். அவர் இப்படி சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏங்க எல்லாம் ஒருத்தர் மேலே இருக்கான். மேலே யார் இருக்கா? மோடி இருக்கார், அமித்ஷா இருக்கார். அமித்ஷாவுடைய கைப்பாவை தான் ஆளுநர். ஏப்பா சிஎம் கான்வாய் அனுப்பிட்டாங்க. இப்போ எடுத்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரே நாள் 2000 போலீஸ் குவிக்கப்பட்டது. அந்த ஏரியாவே க்ளீன் ஆச்சு. அதே நாள் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் குளத்தூருக்கு போனார். ஒரே ஒரு போலீஸ் தான் கூட போனார். காலம் எப்படி மாறுது பார்த்தீங்களா? ஒரே நாளில் மாறி, ஒரே நாளில். இப்போது இந்த சம்பவம் யாருக்குமே இதுவரைக்கும் முன்னாள் முதல்வர்களுக்கு ஏற்பட்டது அல்ல. இப்படி கான்வாயை கொண்டு நிறுத்துறது, கூட்டிகிட்டு போகிறது, இதெல்லாம் பயங்கர தமாஷா இருக்குது. சினிமாவில் கூட நடக்காத அரசியல் காட்சிகள் இந்த இப்போது நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சினிமாவை விட இது பரபரப்பாக இருக்குது. ஓகே சார். அதே மாதிரி நிறைய சர்ச்சைகள் வந்து விஜய் அவர்களை சுற்றி தான் இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரியுமே எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நடிகை த்ரிஷா வந்து அவருடைய வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க சார். அது வந்து எல்லாருமே வந்து நம்ம பார்த்தோம். நிறைய மக்கள் வந்து என்னன்னா துணை முதலமைச்சர் வாழ்க அப்படின்னுலாம் வந்து கோஷம் எழுப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு த்ரிஷாவுமே எந்த பதிலுமே சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே போயிருந்தாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? த்ரிஷா வந்து எப்போவுமே சொல்லியிருக்கு, ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கு, நான் நல்ல தோழி, என்னுடைய நல்ல நண்பர் விஜய்னு சொல்லியிருக்கு. முதலமைச்சராக பதவி இருக்கிற சூழ்நிலையில் த்ரிஷா உள்ளே போயிருக்கு. 1 மணி நேரம் அவரோட தனியாக ஆலோசனை பண்ணியிருக்கார் விஜய். வெளியே எல்லா எம்எல்ஏக்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. டாட்டா காட்டிட்டு போயிட்டாங்க. இப்போது ஒரு வதந்தி என்னென்னா, திருச்சியில் காலியாகிற எம்எல்ஏ சீட்டு யார் போட்டி போட போகிறாங்கிறது. ஆனால் என்னுடைய கணிப்புப்படி சிவி சண்முகம், அதிமுக வச்சு அந்த எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிவி சண்முகம் இப்போது தன்னுடைய ராஜ்யசபா பதவியை காலி பண்ணியிருக்காரு. அந்த ராஜ்யசபா பதவி தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு தான் வரும். அந்த சூழ்நிலையில் அவர் ராஜ்யசபாவுக்கு போவார் த்ரிஷா. எம்ஜிஆர் முதல்ல ஜெயலலிதா சட்டசபைக்குள்ளே வர வைக்கலை, டெல்லிக்கு தான் அனுப்புனார். அதே மாதிரி த்ரிஷாவை விஜய் டெல்லிக்கு அனுப்பலாம். ஓகே சார். இப்போ வந்து நிறைய நடிகர்கள் வந்து நடிப்பில் இருந்து தாண்டி அரசியலுக்கு வந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ விஜய் அவர்களுமே வந்து அது மாதிரி தான் வந்து சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. இவருடைய ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எப்படி நம்ம ஹேசியமாக சொல்ல முடியும்? மொத்தத்தில் அவருக்கு கொடுத்த வாக்குறுதி எதுவும் நிறைவேற்ற முடியாது. 10,000 ரூபா உதவித்தொகை, 2,000 ரூபா உதவித்தொகை, இதெல்லாம் ஏன்னா 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது. ஏன்னா ராஜாஜி காலத்திலிருந்து காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறம் கலைஞர், அப்புறம் ஸ்டாலின் தவிர்த்து எல்லா முதலமைச்சர்களும் வாங்கின கடன் 5 லட்சம் கோடி. எத்தனை வருஷத்தில்? இவர் 5 வருஷத்தில் 10 லட்சம் கோடி ஆக்கிட்டார். அப்படியே டபுள் ஆக்கிட்டார். எப்படி கவர்மெண்ட் நடத்த போகிறாருங்கிறது மிகப்பெரிய சிக்கல். எப்படி இந்த கடனை அடைக்க போகிறாரு, எப்படி வருமானத்தை தயாரிக்க போகிறாரு. ஸோ அவருடைய இந்த வாக்குறுதிகளெல்லாம் தூக்கி போட்டுடணும்.
தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷாக மக்களுக்கு நேரடியாக நன்மை தரக்கூடிய விஷயங்களை அவர் செய்யணும். இலவசங்களை நிறுத்தணும். இதை விட கோரமாக என்னென்னா, மகாபலிபுரத்தில் போய் எம்எல்ஏக்களை அடைச்சி வச்சுருக்காருல்ல நட்சத்திர ஹோட்டலில். அந்த ஹோட்டலில் ஒரு 3 எம்எல்ஏ சேர்ந்து கும்தலக்கடி கும்மான்னு மது போதையில் டான்ஸ் ஆடுறாங்க. பதவிக்கு வர முன்னாலேயே இப்படி நான் தேவைக்காவுடைய எம்எல்ஏக்கள் இப்படி டான்ஸ் ஆடினான்னா அவன் எப்படி ஒர்க் பண்ணுவான்? எல்லாம் விவரம் தெரியாத கற்றுக்குட்டி. அப்போ அவங்களுக்கு சொல்லணும், இந்த பாரு நம்ம மேலே எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மீடியாலாம் நம்ம பேரில் அவ்வளவு உன்னிப்பாக கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கான், நாம் ரொம்ப உஷாராக இருக்குன்னு சொல்ல வேண்டாமா? அவன் வீடியோ எடுத்து போடுறான். சரி, அது மட்டுமா? திருவான்மியூரில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு டீ கடையே அடித்து நொடிக்கிட்டாங்க. அப்புறம் போகிற வர்ற பஸ்ஸெல்லாம் நிறுத்தி தேவைக்க வாழ்கன்னு சத்தம் போட்டு ஒரே சட்டம் ஒழுங்கு கெடுத்துட்டாங்க பதவிக்கு வர்ற முன்னாடி. 2 நாள் முன்னாடி கூட ஒரு தாவேகா வேட்பாளரை வந்து பாலியல் வன்முறை அந்த குற்றத்துக்காக வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். தேவைக்க வேட்பாளர் இல்லை, வட்ட செயலாளர். அதாவது அது நடந்தது தேர்தல் அன்னைக்கு நடந்துச்சு. ஓகே. 10 நாள் கழித்து முந்தா நாள் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இது நல்ல விஷயம். அதாவது பாலியல் பலாத்காரம் செஞ்சது தப்பான விஷயம், அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டது நல்ல விஷயம். ஆனால் தேவைக்க எம்எல்ஏக்களுக்கும் சரி அவங்களுடைய தொண்டர்களும் சரி விஜய் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா வச்சு நினச்சி சொல்லணும், இப்படிலாம் நடக்காத, கெட்ட பேர் ஏற்படும்னு அறிக்கை விடணும். அது சொல்லவே இல்லை. இன்னொன்று, ஸ்டாலின் வந்து தன்னை தோற்கடித்த குளத்தூர் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். விஜய் என்ன 1 மணி நேரம் பெரம்பூரில் போய் நன்றி தெரிவிக்க முடியாதா? போகணும்ல. ஆமாம் சார். அந்த ஒரு கற்றசி கூட விஜயிடம் இல்லையே என்பது என்னுடைய கேள்வி. இந்த கோரிக்கைகள் பதிவுகள் எல்லாமே உங்கள் மனசாட்சி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி சார்.